ஆப்பு கட்டி தான் அமர்கிற போதும் பார்த்தான் மாயாண்டி சுடல. ஏய் சுடல, ஏய் கொலையா, நான் இருக்கிற இடத்துல ஒரு வெள்ளை பொங்கல் வெள்ளை சேவல் இல்லாம விளக்கிருவியா? மாயாண்டி சுடல சிறு சுலவ தான் பிடிங்கி செவிட்டோடு தான் அடித்தான். செவிட்டோடு அடிக்கிற போது பார்த்தான் மாயாண்டி சுடல. ஏய் புலையா, எனக்கு என்ன என்ன வேண்டும் தெரியுமா? இந்த இடத்துல எனக்கு 7 நிலைய வேணும், ஏமசாம விட்டு வேணும். தாயார் தலைமக தலைப்பிள்ள சூழியா இருக்கணும், ஒத்தைக்கு ஒரு மகளா இருக்கணும், அதுவும் 9 மாத சூழியா இருக்கணும். நரபலி கொண்டு வந்து குடு என்று சொல்லுகிற போதும் பார்த்தான் மாகாளி பெரும்புலையன் தன் மகள் மாவுசக்கி பெண்குடிய வாழத்தட தண்டியலை அலங்கரித்து அழைத்து வருகிறான். மைய வச்சு மயக்க அழைத்துட்டு வந்துட்டான். 6 வரனுக்கு 6 வழி கொடுத்தான். 7வது வரனதிலே மாவுசக்கி வெண்குடியை ஏத்துகிறான். மாவுசக்கி ஏத்தி உச்சு மயிரை பிடிச்சு கெட்டுதான். அவன் இட்ட மையானது அழிஞ்சுது. மக மாவுசக்கி அழுது புலம்புகிறான். ஏய் புலையா, 7 தலைமுறைக்கு என்பாகம் பிடிக்குமடா, எல்லும் குறுக்கும் இருந்து தலையுமடா, உனக்கு கொல்லிக்கு பிள்ளை என்று கொடிமடிந்து போவாயடா. பார்த்தான் மாயாண்டி சுடல. என்னையா புலையா இந்நேரம் அழுக சத்தம்? உன் மகளை சரி சாமத்திலே வெட்டி வழிகுடு, ஏனுங்கிறவளை வெட்டி மறித்து வழிகுடு என்று மாயாண்டி சுடலை இயக்குகிற போதோ என்னை என்ன செய்கிறான் இந்த மாகாளி பெரும்புலையே? பாவி கொடல்வால கையில் எடுத்தான். மகளே என்று பாராம நெஞ்சத்தான கீறுதான ஈரக்கூல தாமரக்கா எடுத்து வைத்த சுடலைக்குத்தான். அவ மாடோடு கொடியோடு பூச வாங்கி கொண்டு மாயாண்டி சுடலையா ஈசன் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலை, மாயாண்டி சுடலை மாவோடு கொடியோடு மாபூசை வாங்கி கொண்டு வழி வாங்கி கொண்டு எங்கே எங்கே வருகிறான்? எங்கே வருகிறான்? புலையனை சொன்னபடி ஆமையா 3.25 நாளிகைக்குள் சிமிழுக்குள் அடைபெற்றான். நீலகண்ட கஜத்திலே சிமிலை கொண்டு தாழ்த்தான். மனைவி புலைச்சி தண்ணீருக்கு சென்றால் ஆமையா நீலகண்ட கஜத்திலே தண்ணீருக்கு செல்லுகிற போது தவளை வடிவம் கொண்டு கொடத்துக்குள் வாய்ந்தான் இந்த சுடலை. ஆமையா அரமனையில கொண்டு வந்து வைக்க செப்பு கொடுத்த. ஆமா, செப்பு கொடுத்தக்குள்ள கைவிடுகிற போது சிமில் தட்டுப்பட்டது. சரி, கட்டுப்பட்டில கட்டி மோட்டுக்கு தூக்கிட்டான். ஆமா, 3.25 நாள் கழித்ததும் என்ன நடக்கிறது தெரியுமா? சிமிலதோ வெடித்திடுமா? சீடி பாயின சுடலையா